இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருமாவுக்காக. இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன். நீ என்ன பைத்தியமா இல்லை பைத்தியமா நடிக்கிறியா? எனக்கு புரியல. உன் ரேஞ்சுன்னா நீ யார்? நீ போய் துணை முதலமைச்சர் போஸ்டிங் கேட்பியா நீ? இதே இவ்வளோ நாள் திமுகவில் இருந்தியா? அங்கே உன்னால் சீட்டு கேட்டு வாங்க முடிஞ்சுச்சா? சீட்டு கேட்க முடியுமா? உன் ரேஞ்சுன்னாவோ அது மட்டும் பாரு நீ, சரியா? அதுக்காக நான் நீ சீட்டு கேட்குறது இல்லை சிஎம் அதாவது துணை முதலமைச்சர் கேட்குறத நான் தப்பு சொல்ல வரல. இது வந்து ஸ்டார்டிங்லேயே விஜய் கூப்பிட்டார் பற்றியா? அப்போ கேட்டிருந்தா அப்படின்னாக்கா ஓகே, அவர் ஜென்யூனான ஆள், கரெக்டாக பேசுகிறாரு கேட்குறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். எல்லாம் ஜெயிச்சு முடிச்சது வந்ததுக்கப்புறம் நீ நோவாமல் ஏமா அங்கே ஏறி தேங்காய் மாங்காய்லாம் பறித்து வச்சுருப்போம். நீ வந்து நோவாமல் தூக்கி கூடையில் போட்டு போவா? நீ இருக்கிறவங்கள நான் பைத்தியக்காரனா? தகுதிக்கு தகுந்த மாரி ஆசைப்படுங்க திருமாவளவன். இல்லை எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. போச்சு, இப்போது மயரை பிடிங்கின்னு போங்க. இப்போ அது என்ன ஆச்சு? குடியரசு ஆச்சு, அது ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அது வரப்போதாம்மா. ஏன்னா கொஞ்சம் எவனா இழிச்சவன் மாதிரி தெரிஞ்சானா ஏறி விட்டுருவீங்களா நீங்கள்? அவ்வளோ பெரிய பிடிங்க மாரி நீ உங்களுக்கு தகுதினான்றதை நினச்சிப்பாரு. புரியுதா? நான் இப்போவும் சொல்கிறேன், நான் தப்பு சொல்லவே இல்லை. நீ சீட்டு கேட்குறது தப்பு சொல்லவே இல்லை, கரெக்டான விஷயம்தான். அது நீ அவர் ஸ்டார்டிங்கில் கேட்டார்ல கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி, அப்போவே போயிருந்தேனாக்கா ஓகே, 100% நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன். நான் உன்னெல்லாம் நிறைய மரியாதை வச்சுருந்தேன் நான், சரியா?